ஆண்டவனே, எத்தனைய பிணங்கள் எல்லாம் எரிந்து கொண்டு இருக்கின்றது. ஆண்டவனை எரிந்து கொண்டு இருக்கின்றது. பிணவெறியும் சுடலில் வாடை என் உடலை குலுக்குகின்றது. இறைவா, நான் என்ன செய்வேன்? இறைவா, காசிநாதா, பிறந்தது மண்மேல் இந்த பாவி நான், பிறந்தது மண்மேல் இறப்பதற்கென்று பேசிடு நன்னூல் துறந்த சுகமும் துக்கத்தில் இடேனும் சொல்லும் கண்டே கரந்தனை கூப்பி இச்சுடலை காக்க நான் கனிவு கொண்டே பரந்து இந்த பாவி என்னை உன்னடிக்கு பாவிப்பாய். சிவமே 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 தருவாயே வடமாலினி ஓடி வருவாயே வடமாலி நீ வாராய் போ நமச்சிவாயன ஓடி வருவாயே வடமாலி நீ தருக தடையேனும் நாத தருக தடையேனும் நாதம் வந்திடாகி கமலப்பாத அருமாயே மணமாலினே ஆதியே வரும் ஜோதியே ஆதியே வரும் ஜோதியே ஓடி வருவாயே வடமாலி நீயே ஆண்டவா, கருகுருவிக்கு உபதேசம் செய்யும் கருணமூர்த்தியே, தன்னந்தனியாக இலையற்ற வரும்போல் தவிக்கும் இந்த பாவிக்கு துணை அருள் புரிய மாட்டாயா? நான் யாருக்கு என்ன குற்றம் செய்தேன்? பொய் என்ற வாசகத்தை பிறக்காமல் இருந்தது அது குற்றமா? இல்லை, வந்தவருக்கெல்லாம் வாரி வாரி வழங்கினது குற்றமா? ஒரே ஒரு சொல்லினால் ஏற்பட்ட கடனுக்காக மாற்றாளிடம் என் மனைவி மைந்தரை பெற்று 48 கோடி திரும்பி பெற்று பாவி அரித்ததோடு பேர் எடுத்தது குற்றமா? இல்லை, இந்த தரகு செம்பளத்திற்காக இந்த மயானத்திலே செங்கோல் ஏந்தி சுடுகோலாற்று புரிந்து கொண்டிருக்கிறது குற்றமா? இறைவா, இந்த ஏழின் மீது கொஞ்சம் கருணை காட்டக்கூடாத ஆண்டவரே எம்பெருமானே. திரிபுர தகநீதி சீலா திரிபுர நகசீலா திரிபுர தகநீதி சீலா தேவரதனை காத்தல்லோ தேவரதனை
ஆதியும் சிவனும் தேடிய பாதனே ஆதியும் சிவனும் தேடிய பாதனே ஆதியும் சிவனும் தேடிய பாதனே ஆதியே வரும் தேடியே ஓடி வருவாயே வடப்பாடி நீ ஆண்டவா, என்னுடைய எஜமானுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றப் போகிறேன். வரிபட பொண்ணுக்கு கால்படம் எடுத்துண்டு வாக்கரிசி வாங்குகின்ற கடமையிலும் தவறாமல் இருக்க உன்னை முன்னை வைத்து என்னுடைய எஜமானுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றப் போகிறேன். இறைவா, மாட மாளிகை கோட கோபுரங்கள் எல்லாம் கட்டி வாழ்ந்து வருகிறான். அந்த மாட மாளிகையை கட்டி வாழ்ந்து வருபவன் அந்த மாளிகையிலே இறந்து விடுமாயாரால் அவனுக்கும் அந்த இடம் சொந்தமில்லை. குடிசை கட்டி வாழ்ந்து வருகிறான். அந்த குடிசை கட்டி வாழ்ந்து வருபவன் அந்த குடிசையிலே செத்து விடுமாயானால் அவனுக்கும் அந்த இடம் சொந்தமில்லை. அத்தனை பேருக்கும் அந்த வீட்டை தந்திருக்கிறாய். அழியாத வீட்டை தந்திருக்கிறாய். நிரந்தரமான வீட்டை தந்திருக்கிறாய். அப்பா, அந்த வீடுதான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கு கடைசியில் சொந்த வீடு. இறைவா, இன்னும் சோதனை ஊருக்கு வெளியே சுடுகாடு, அங்கே ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. யாருக்கு கிடைக்கும் அந்த எதில் வீடு? இதுதான் அனைவருக்கும் சமவீடு. ஊருக்கு வெளியே சுடுகாடு, அங்கே ஒவ்வொருவருக்கும் தனி வீடு, சுட வீடு, பொது வீடு. ஊருக்கு வெளியே சுடுகாடு, அதில் ஒவ்வொருவருக்கும் தனி வீடு. யாருக்கு கிடைக்கும் அந்த எழில் வீடு? யாருக்கு கிடைக்கும் அந்த எழில் வீடு? இதுதான் அனைவருக்கும் சமவீடு, சமவீடு, சமவீடு. இறைவா, இறைவா, தியாகிக்கு மேந்தி ஒரு வீடு, தாய்க்கும் மேலும் ஒரு வீடு. தியாகிக்கு மேந்தி ஒரு வீடு, சுக போகிக்கு மேந்தி ஒரு வீடு. ஊருக்கு வெளியே சுடுகாடு, அங்கே ஒவ்வொருவருக்கும் தனி வீடு, சுட வீடு, பொது வீடு. பணத்தை சுமப்பவன் போகின்றான், அங்கே பாராண்ட மன்னனும் போகின்றான். பணத்தை சுமப்பவன் போகின்றான், அங்கே பாராளும் மன்னனும் போகின்றான். பணத்தை சுமப்பவன் போகின்றான், அங்கே பாராண்ட மன்னனும் போகின்றான். நிலத்தை ஆளுபவன் போகின்றான், போகின்றான். நிலத்தை ஆளுபவன் போகின்றான், அங்கே நிலமற்றோர் அங்கே போகின்றான். ஊருக்கு வெளியே சுடுகாடு, ஒவ்வொருவருக்கும் தனி வீடு, சுக வீடு, பொது வீடு. கற்புடை மாந்தருக்கும் ஒரு வீடு, கற்புடை
மாந்தருக்கும் ஒரு வீடு, அங்கே தத்தை இழந்தோர்க்கும் ஒரு வீடு. அனைவருக்கும் நீதி வழங்கும் இங்கே சமவீடு, சமவீடு, சமவீடு. ஆண்டவா, திருநாளிகத்த பெருமானே, என்னுடைய எஜமானுக்குரிய மயானம் இதுதான் என்பதற்கு ஐயமில்லை. எங்கு பார்த்தாலும் ஒரே பிணக்காடுகளாக வெந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவனே, இந்த துர்நாற்றத்தில் என்னால் சுவாசிக்க கூட முடியவில்லை. இறைவா, நான் என்ன செய்வேன்? கந்த கமல வாசலையில அணிவித்து வாழ்ந்து வந்த ஹரிச்சந்திரா, நீ மயானத்திற்கு சென்று பிணபாடை அணிவிக்க வேண்டும் என்று அனுப்பி வைத்தாய். ஆம், உலகாண்ட மன்னனாக இருந்தாலும், குபேர சண்மத்தோடனாக இருந்தாலும், கோபாண்டியாக இருந்தாலும், இவ்வுலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் 6 அடி மண்தான் அப்பச்சந்தம். இந்த தத்துவத்தை நீயும் உணர வேண்டும் என்பதற்காக ஹரிச்சந்திரா, நீயும் மயானத்திற்கு போ என்று அனுப்பி வைத்தாய். மயானத்திற்கே வந்து விட்டேன் அப்பா. எனக்கும் 6 அடி மண்தான் அப்பச்சந்தம் இந்த உலகத்தில். இறைவா, 6 அடி மண் உண்டு அனைவருக்கும், அரசனானாலும் ஆண்டியானாலும் 6 அடி மண் உண்டு அனைவருக்கும். நாரும் சரீரத்தை நல்லதாய் கருதி நறுமணம் பூசியே நடந்தாலும் கார்குந்த கண்ணியர் கண்பலையில் சிக்கே கைப்பொருள் எல்லாம் கடனாக்கி தொலைத்தாலும். ஆண்டவனே, காசிநாதா, 6 அடி மண் உண்டு அனைவருக்கும், அரசனானாலும் ஆண்டியானாலும் 6 அடி மண் உண்டு அனைவருக்கும். 6 அடி மண் உண்டு, 6 அடி மண் உண்டு அனைவருக்கும். நாரும் சரீரத்தை நல்லதாய் கருதி நறுமணம் பூசியே நடந்தாலும். இறைவா, இறைவா, இறைவா. நாரும் சரீரத்தை நல்லதாய் கருதி நறுமணம் பூசியே நடந்தாலும் கார்குந்த கண்ணியர் கண்பலையில் சிக்கே கார்குந்த கண்ணியர் கண்பலையில் சிக்கி கைப்பொருள் எல்லாம் கடனாக்கி தொலைத்தாலும். 6 அடி மண் உண்டு அனைவருக்கும், அரசனானாலும் ஆண்டியானாலும் 6 அடி மண் உண்டு அனைவருக்கும். பலர் மனம் மோக பொருள் சேப்ப பணம் மனமோத பொருள் சேர்ப்பா. பலர் மனம் மோக பொருள் சேர்ப்பாய், பசித்தவர் பலரையும் பலவிதம் வழிப்பாய், சில கால புசியாமல் சிக்கன் பிடிப்பாய், சில கால புசியாமல் சிக்கன் பிடிப்பாய், சிவநாமம் சொல்லாமல் இறைவா சிவநாமம் சொல்லாமல் செத்து மடிந்தாலோ 6 அடி மண் உண்டு அனைவருக்கும், அரசனானாலும் ஆண்டியானாலும் 6 அடி மண் உண்டு அனைவருக்கும். ஆண்டவனே,
நான் யாருக்கு என்ன குற்றம் செய்தேன்? யார் கொடிய கெடுத்தேன்? நான் இழந்த நகர் இழந்த நயவஞ்சகருக்கு அடிமையாகி இந்த பாவி சண்டாளனை இந்த பிடசுடு ராற்றத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறாய் அப்பா. ஏன் எனக்கு இந்த நிலையை தந்திருக்கிறாய் இறைவா? ஏன் எனக்கு இந்த நிலை தந்திருக்கிறாய்? ஆண்டவனே, காசிநாதா, ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா, நீ தந்த துன்ப நிலை ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா, நீ தந்த துன்ப நிலை, துன்ப நிலை ஏன் எனக்கு இந்த நிலை? அவன் தூக்கி வரும் சத்தம் தினம் கேட்குதே. இறைவா, இறைவா, அவன் தூக்கி வரும் சத்தம் தினம் கேட்குது. சுடு சாம்பல் வெண்தாமரம் தினம் பேசுதே. சுடலையின் பிணபாடை மனம் பேசுதே. மனம் பேசுதே. சுடலையின் பிணவாடை மனம் வீசுதே. சுடு சாம்பல் மேலே சந்தனம் மணக்குது. ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா, நீ தந்த துன்ப நிலை, துன்ப நிலை. சபந்துக்க கடி தந்தாய் பரன் மீதிலே. நிஜ சப்பத்தின் அலங்கோல நிலை காவலே. இறைவா, சபந்துக்க கடி தந்தாய் பரன் மீதிலே. நிஜ சப்பத்தின் அலங்கோல நிலை காவலே. பிணம் தூக்க அமர்ந்தேனே என் தோளிலே. சுமந்து அமர்ந்தேனே என் தோளிலே. பிணத்துக்கு அமர்ந்தேனே என் தோளிலே. கண் தூக்கம் அறியோ வந்தோ நாளிலே. ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா, நீ தந்த துன்ப நிலை, துன்ப நிலை. கோவென்று கூவிடும் பேய்கள் சத்தம். சோமென்று கூவிடும் பேய்கள் சத்தம். கோவென்று கூவிடும் பேய்கள் சத்தம். என் காதினிலே விடும் நித்தம் நித்தம். நாயோடு நரியோடு எந்த சுத்தம். நாயோடு நரியோடு எந்த சுத்தம். நாயோடு நரியோடு எந்த சுத்தம். இந்த பாவி நான் என்ன செய்தேன் சுத்தம்? ஏன் எனக்கு இந்த நிலை? இறைவா, நீ தந்த துன்ப நிலை, துன்ப நிலை. யாருக்கு இந்த அத்துமான காடகத்தில் யாருமே இல்லாத அந்த பாவிக்கு பேயினங்கள் மரம் இறங்கி வந்து கண்டார்கள். பேயினமே, எதற்காக வந்தீர்கள் தெரிவிங்கள். ஆண்டவனே, இறைவா, பேயினமே, எதற்காக வந்தீர்கள் தெரிவிங்கள். ஐயா, நாங்கள் எல்லாம் இந்த சுடுகாட்டில் வாழும் பேயினங்கள் ஐயா. ஆண்டவனே, தங்களை பார்க்கும் பொழுது மென்று கடித்து அப்படியே விழுங்கி சாப்பிடும் போல தோன்கிறது. ஆண்டவனே, ஆனால் தங்களை பக்கத்தில் நெருங்க முடியவில்லை. எங்களை கண்டு எத்தனையோ பேர் பயந்து ஓடி இருக்கிறார்கள். ஆண்டவா, ஆனால் தாங்கள் எந்த நேரமும் சிவனையே நோக்கி வணங்கி கொண்டிருக்கிறீர்களே. தாங்கள் யார்? தாங்கள் எங்கு பிறந்தீர்? எங்கு வளர்ந்தீர்? தங்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன ஐயா? பேயினமே,
என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிவிக்க வேண்டுமானால் நான் இடம் கட்டளை எண்கள் கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? இங்கே அடிக்கடி மனிதர்கள் பிணத்தை தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் உங்களை கண்டு ஒரு கஷ்டத்திற்கு ஆளாகிவிட்டால் அந்த குற்றத்திற்கு நான் ஆளாக வேண்டும். அதனால் மரத்தோட மரமாக இலையோட இலையாக மறைந்திருக்க வேண்டும் தெரிவிக்கின்றேன். அப்படியே ஆகட்டும் ஆண்டவனே, இறைவா, இந்த உலகத்தில் எத்தனையோ நல்ல மனிதர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள், தெய்வீக சிந்தனை உடையவெல்லாம் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் விட்டு என் கதை கேட்க வைத்திருக்க கூடாதா? இந்த பெயினம் தான் என் கதையை கேட்க வேண்டுமா? இந்த பெயினத்திலும் என் கதையை கூற வேண்டும். விதியற்றால் நான் என்ன செய்வேன் தெரிவிக்கின்றேன். இறைவா, திருமகிழும் திபரடியனிதின் வரவாதே சேவித்திருந்த எங்கை ஆதித்ய மகராச்சாரியர் வதிச்சரடி வேடமடைந்த எங்கை பிணக்கல்ல திறந்த எங்கை இப்பிணபெரியோ சுடலையை சுடுகொலை தாக்கியதன்னே சகிதி தர்மமா ஜெகதீசா என் மேல் வர்மமா வர்மமா ஈசா இது தர்மமா. ஆண்டவனே, ஆதி நாளில் பிரபத்தல் பெரிய தக்கன் தனக்கு பிள்ளை என்று வருத்தமிட்டு யாகம் செய்யும் ஆசோனி பிரடி காட்சி ரோகிணி மிருவாதிரை துராதிரை பூசமுடர் பூசமாகல்யம் பூரம் சுவாசியான ஜெகட்டை மூலம் புரட உத்தரட உத்தரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 பெண்கள் பிறந்தனர். அந்த 27 பெண்களை ஒரே கரமனுக்கு மனமுடிக்கை நீர்ந்த தக்கனுடைய எண்ணத்தை தினமாக கொண்டு சந்தனுக்கு மனமுடித்து கொடுத்தார். ஈசா இது தர்மமா, ஜெகதீசாயின் மேல் வர்மமா. ஈசா இது தர்மமா, தர்மமா, தர்மமா. அந்த சாப குறிப்பு அறியாத சந்தன் நாளுக்கு நாள் பெரியானான். அதறிந்த சந்தன் தக்கனகிரி செல்லும் மாமா இந்த 27 பெண்களை உண்மையாக ஒரே கண்ணாக பாவிக்கின்றேன். என்னுடைய சாபத்தை நீக்குங்கள் கேட்டவுடனே அதறிந்த தக்கனவனின் வளர்வாக பெறுவேன் என்று சொன்னான். ஆகினால் தான் 15 தினங்கள் தேயவும் 15 தினங்கள் வளரவும் ஓர் நாள் மற்றும் ஒரு சந்தனம் தோன்றுகின்றார். ஈசா இது தர்மமா, ஜெகதீசா இது வர்மமா. ஈசா இது தர்மமா, தர்மமா, தர்மமா. அந்த 27 பெண்களையும் தந்தனமேக சில காலம் தங்கை செய்து அனுப்பலாம் இருக்கின்ற பொழுதும் கௌதமடி ஆசிரமத்தில் உட்பகணியில் தடாகம் இருந்தது. அந்த தடாகத்திலே 3 சமயம் பெண்கள் குளித்து போக ஜலம் குழம்பி பூக்கள் உதிர்ந்து கண்ட முடிவர். இன்று முதல் ஆண்கள் குளித்தாக பெண்களாகவும் பெண்கள் குளித்தாக ஆண்கள் கடவுள் சாப விட்டார். ஈசா இது தர்மமா, ஜெகதீசா இது வர்மமா. ஈசா இது தர்மமா, தர்மமா, தர்மமா. அந்த சாபகுறிப்பு அறியாத சந்தன் தங்கள் மனைவியாகி 27 பெண்களை கரை நீக்கி வைத்துவிட்டு தான் மட்டும் இந்த குளத்தில் முழுந்து எழுந்தான் ஆணாக இருந்த சந்தன் பெண்ணாக மாறும். அந்த 27 பெண்களும் ஐயோ நமது நாயகன் பெண்ணாக மாறிவிட்டார் என்று கரை நாளைக்கு தமிழ் செய்கின்ற பொழுது அறியானவர் ஓடோடி வந்து அந்த பெண்ணுரேக சந்தனை கட்டி தழுவி அருள் கோயில் பெற்றான். அதன் பலனாக ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார். ஈசா இது தர்மமா, ஜெகதீசா இது வர்மமா. ஈசா இது தர்மமா, தர்மமா, தர்மமா. அந்த பெண்ணுரேக சந்திரன் அரிக்கும் சந்திரனாக எனக்கு பிறந்தவன் சகலகல வல்லவனாமன். அந்த ஆலமண்ணில் எந்த பெண்ணையும் தாயாகவும் தங்காயம் மதிப்பவன். பொய் பேச மாட்டான், புறம் பேச மாட்டான். வெகு நாட்களாக குழந்தை இல்லாமல் இருக்கின்ற திருச்சி மகாராஜா கையில் கொடுத்து இவளுக்கு அரிச்சதில் வேட்டு வாக்க என்று ஒப்படைத்து விட்டு அதே குளத்தில் முடிந்து பழக போச்சு. ஈசா இது தர்மமா, ஜெகதீசா இது வர்மமா. ஈசா இது தர்மமா, தர்மமா, தர்மமா. அது திருச்சி மகாராஜா காட்டிற்கு வேட்டையாட வருகின்ற பொழுது தாகசாந்தி பெறுவதற்காக கௌதமருடைய ஆசிரியத்துக்கு வந்தான். அப்பொழுது அரியணவர் இந்த குழந்தை எடுத்து கொடுத்து அரிக்கும் சந்திரனுக்கு பிறந்தவன் இவனுக்கு அரிச்சந்திரன் வேட்டு வார்த்தை ஒப்படைத்தான். அந்த திருச்சி மகாராஜா இனி வாரி அணைத்து மாறுபடும் முத்தமிட்டபடி வாடசாவிய கோச நாட்டுக்கு சென்று பஞ்சநாளில் கடத்தி 4 முழுதல் வளர்த்து வருகின்ற பொழுது நல்லதொரு நாளிலே தேவாதிபலன் சூழ்ந்திருக்கின்ற பொழுது சந்தனம் பொடுக்கு செவ்வாது வாசனை இந்த பாவிக்கு அரிச்சந்திரை பேரிட்டால் இல்லையோ அன்று வைத்த பேரையும் இடந்தே
ஊரையும் இழந்தேன் தெய்வமே 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 ஈசா இது தர்மமா ஜெகதீசா இது வர்மமா ஈசா இது தர்மமா தர்மமா தர்மமா. அப்படி இருக்கின்ற பொழுது எனது மனைவி மைந்தோடு சந்தோஷமாக அரசாட்சி வருவார் காலத்தில் அந்த விஸ்வாமித்திர முனிவர் ஓடோடி வந்து பொன்பொருள் திரைவிகளை கேட்டதும் இல்லாமல் தேவலோக கண்ணிகளை ஏகிவிட்டு இடத்தில் போய் வாங்குவதற்கு முயற்சித்தார். 2 மாதர்களையும் சாட்டேலம் சவுக்கள் அடித்து விரட்டினேன். 2 மாதர்கள் விஸ்வாமித்திரருக்கு அபயம் என்று சொல்லி ஓட அதை கேள்விற்ற முனிவர் எரிமலை விடுத்தது போல முடிவு உதைத்து நாடு கிடத்தினார். நான் காசிக்கு சென்ற பொழுது அந்த நட்சத்திரருக்கு 10,000 பசுமன் வேண்டும் என்று துன்புறுத்தினார். என்னுடைய சரீரத்தை விற்று அண்ணவருக்கு சேர வேண்டிய திரவித்து கொடுத்து விட்டு இந்த மயானத்தில் மறுபிடம் ஒன்றுக்கு கால்படம் கொடுத்து வாக்கி எரிஞ்சு வாங்கி பிணங்களை வேக வைப்பது அதன் கடமையாக இருக்கின்றது. பெயினமே பெயினமே ராஜாங்கம் ஆண்டதும் ஆள வைத்தாய் தெய்வமே தெய்வமே. வேணுமே கேட்டீர்களா என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை? ஐயா ஐயா கேட்டோம் ஐயா, தங்கள் வாழ்க்கை வரலை கேட்டோம் ஐயா கேட்டோம் ஐயா. வரலாறை கேட்டவுடன் பேய்களாக இருந்த நாங்கள் புனிதமடைந்தோம் ஐயா. கொண்ட சத்தியம் வாழ்க சத்தியம் வாழ்க கீர்த்தி போகுக சத்தியம் வாழ்க கீர்த்தி போகுக. அந்த புறமாக பிரேதங்கள் வெந்து கொண்டிருக்கின்றது. நான் மயானத்தை சுற்றி பார்த்து வருகிறேன். தெய்வமே தெய்வமே இறைவா தெய்வமே சிவமே 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 கண்ணையால் உலகால் வாக கண்ணையால் உமையால் போதும் கல்கின்றோம் காசிநாத பொன்னகே ஐயோ திமல்லம் புறபலம் தலைத்தெறியோ அன்னவர்தமை தேடி இந்த காசிநாத கங்கதர தெய்வ கண்ணியால் உமையால்
காசிநாதா சிவமே 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 நக தனித்து வாழ்க இன்னகர் தனித்து வாழ்க என் மனம் பொறுக்கவில்லை ஐயோ சிவமே ஐயா இன்னும் தனித்து வாழ என் மனம் பொறுக்கவில்லை ஐயா இன்னும் தனித்து வாழ என் மனம் பொறுக்கவில்லை ஐயா 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 மனமுறைக்கு விளையோ யோ அன்னவர்தமை தேடி இந்த அழகாவில் அழகின்ற காசிநாதா கங்காதரா ஐயோ என் தெய்வமே தெய்வமே இறைவா எங்கு சென்று தேடிடுவேன் எந்த உயிர் மன்னவரை எங்கு சொல்லி தேடிடுவேன் எந்த உயிர் மன்னவரை எங்கு சென்று எங்கு சென்று தேடிடுவேன் எந்த உயிர் மன்னவரை பந்தம் உள்ள பணிக்காதரு பந்தம் உள்ள பணிக்காதரு பத்துள்ளவ வீதி சென்றேன் ஐயா எங்கு சென்று தேடிடுவேன் எந்த உயிர் மன்னவரை எங்கள் உயிர் மன்னவரை சொந்தம் உள்ள பணிக்காதரு எங்கு சொல்லி தேடிடுவேன் என்ன உயிர் மன்னவரை சொந்தம் உள்ள பணிக்காதரு மணி எங்கும் காணலியே சொந்தம் உள்ள பணிக்காதரு பத்துள்ளவ வீதி சென்றேன் ஐயா எங்கு சொல்லி தேடிடுவேன் என்னொருமை மன்னவரை அந்த நோக்கில் வீதி சென்று அரசர்க்குள்ள வீதி பார்த்தேன் வீடு சென்று அகிலம் தேடி பார்த்தேன் அந்த நோக்கில் அந்த நோக்கில் வீதி சென்று அரசர்க்குள்ள வீதி பார்த்தேன் பந்தம் உள்ள மணிக்காதரு ஆண்டவா அந்த முன்ன வழி தன்னை பந்தம் உள்ள மணிக்காதரு பத்துள்ளவ வீதி சென்றேன் ஐயா எங்கு சென்று தேடிடுவேன் என்னொருமை மன்னவரை எங்களுடைய இறைவா என்ன உலக துறைவிளையாடல் நல்லவர்களுக்கெல்லாம் துன்ப வந்து அயப்படும் போது நீ கல்லாக காட்சியளிப்பது முறையா நீதியோ இது தர்மமா நீதிக்கெல்லாம் நிலத்தந்தும் நேர்மைக்கெல்லாம் உயிர் தந்தது உலகான எனது உருமான சொல்லி மெய்யாக வைத்து மாமுனிவர் மண்ணை பறித்தார்
மனைவி மக்கள்லாம் விற்கும் இருக்கிறான். ஒரு நாமினால் பட்ட கடனுக்காக மனைவி பிரிந்து மகனை பிரிந்து நாடு நகரெல்லாம் பெரிய பக்தாயிரமா பக்தரை காக்க பரவ தையாளா வெந்தய தூக்கி விஷத்தை உண்டா விமல தேவா எங்கள் கோலத்தை ஒருவரை பார்க்க வேண்டும் அறிவா. நித்த நித்த மாறினாலும் அவர்கள் இன்றைக்கு மாறாமல் இருக்கணும் ஐயா. நித்த நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ நீங்கள் நினைத்ததிலே நடந்ததுமோ எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றது எத்தனையோ பாட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கோடு போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கொண்டு குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ நித்தம் நித்தம் மாறுகின்றவர் எத்தனையோ கதையில் பாதி நடக்கும் முன்னே விழுந்தது துருப்பை தைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது கதையில் பாதி நடக்கும் முன்னே விழுந்தது கண்கஜுஜி தான் நிலம் இடத்தில் இருந்தது கங்கை உணர் தாக்கி கண்கஜுஜி தான் நிலம் இடத்தில் இருந்தது அவர் அங்கும் இங்கும் ஒன்றாய் வந்து மயங்குகின்றது அவர் அங்கும் எங்கும் ஒன்றாய் வந்து மயங்குகின்றது நித்தம் நித்தம் மாறுகின்றவர் எத்தனையோ நிலமுற்றுள்ள ஜனத்தில் நின்று காதல் தோன்றது அங்கு துணைக்கு வந்து துய துடைக்க யார் வந்தது நிலமுற்றுள்ள ஜனத்தில் நின்று காதல் தோன்றது அங்கு துணைக்கு வந்து துய துடைக்க யார் வந்தது இமய முதல் குமரி வரை அழகிறேன் இமயமுழல் குமரி வரை அழைக்கும் தந்தது இமய முதல் குமரி வரை அழகிறேன் என் மன்னர் முகம் காணாமல் பாடுகிறேன் என் மன்னர் முகம் காணாமல் பாடுகிறேன் நித்தம் நித்தம் மாறுகின்றவர் எத்தனையோ தனிக்கொண்டு யாய் நடுகெல்லாம் தவித்தது ஒன்றை என்று துணைக்கு வாழ்ந்து துய துடைக்க நின்றது ஒன்று தனிக்கொண்டு யாய் நடுகெல்லாம் தவித்தது ஒன்று என்று துணைக்கு வாழ்ந்து துய துடைக்க நின்றது ஒன்று இதற்குதான் என்று சொல்லி யார் நினைப்பதோ இதற்குதான் நடக்கும் என்று யார் நினைப்பது இதற்குதான் நடக்கும் என்று யார் நினைத்தது பழியங்கு வந்து முடிய வேண்டாம் யார் அறுபதோ பழியங்கு வந்து முடியும் என்றால் யார் அறுபதோ நித்தம் நித்தம் மாறுகின்றவர் எத்தனையோ நெஞ்சில் நினைப்பதுதான் நடந்ததுதான் எத்தனையோ மாறுகின்ற எத்தனையோ அந்தனர் படித்து கடைகின்ற பகவான் இனிமனுக்கு சொந்தமான புரியவிட்டு தரகரி என்ன கூறிய சென்றா எனக்கு தரகு சம்பளம் 16,000 கேட்டார். சுவாமி நாடு இழந்தும் நகை இழந்தும் கொண்ட மனைவியும் பெற்ற பிள்ளையும் நிற்க வீதி பெய்யாளுகிறோம். அது சமயம் என்னை பெற்றாபதி கொடுங்கள் என்று கேட்டேனே சரி உங்களை விட்டு கொடுக்க என் மனிதன் தன்னைத்தானே காசிமானதில் அருமையாகிவிட்டதாக கூறினார்கள். அக்கம் பக்கத்தை கேட்டபோது அந்த தெய்வத்தை காசிமாநகர் தேடி வருகிறேன் ஐயா, தேடி வருகிறேன்.
காசியில் வாழ்கின்ற பெரியோரே தாய்மாரே, காசியில் வாழ்கின்ற பெரியோரே தாய்மாரே, காசியில் வாழ்கின்ற பெரியோரே தாய்மாரே, மன்னரை பார்த்தீர்களா, அரிச்சந்திர மன்னரை பார்த்தீர்களா, மன்னனை பார்த்தீங்களா, அரிச்சந்திர மன்னரை பார்த்தீர்களா. மாமுனி கடல் தீர்க்க ஜாதி பம்பாரிந்து காவிரி மாதவேட்டை கடனை தந்தார். இறைவா இறைவா மாமுனி கடல் தீர்க்க ஜாதி பம்பாரிந்து காவிரி மாதவேட்டை கடனை தந்தார். குளிக்காக கண்ணை வச்சார், தவணை தவறாமல் கடன் கொடுத்தார், தவணை தவறாமல் கடன் கொடுத்தார். காசியில் வாழ்கின்ற பெரியோரே தாய்மாரே, அண்ணலை பார்த்தீர்களா, ஹரிச்சந்திர மன்னரை பார்த்தீர்களா. அல்லலை பார்க்க மன்னம் துடிக்கின்றது, எங்கள் மன்னரை காண கண்கள் அலைகின்றாரோ. அல்லலை பார்க்க மன்னம் துடிக்கின்றது, எங்கள் மன்னரை காண கண்கள் அலைகின்றாரோ. மன்னனை பார்க்க மனம் துடிக்கின்றது, இந்த மன்னனை பார்க்க மனம் துடிக்கின்றது. எங்கே இருக்கின்றார் இறைவா மன்னா சிவமே, சிவமே, எங்கே இருக்கின்றார்? எங்கே இருக்கிறாரோ தெரியாமலே, இரவும் பகலடைந்தும் காணவில்லை, இரவும் பகலடைந்தும் காணவில்லை என்று காசியில் வாழ்கின்ற பெரியோரே தாய்மாரே, அண்ணலை பார்த்தீர்களா, ஹரிச்சந்திர மன்னரை பார்த்தீர்களா, ஹரிச்சந்திர பார்த்தீர்களா. ஆலயங்கள் தோறும் ஆறுகால பூஜை நடத்தினோமே, அதற்கெல்லாம் ஆய்தலை வரும் மக்களுக்கெல்லாம் அன்ன சத்திரங்கள் எல்லாம் கட்டி வைத்தோமே, அதற்காக இதழை மருமக்களுக்கெல்லாம் குழியை குறித்தோமா, குறமரக்காரிட்டோமா, வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கியதற்காயிருமா, இப்படியெல்லாம் சோதித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டாண்டு காலம் அடுத்து புரண்டாலும் மாண்டார் வரும்போது இந்த இடத்துக்கு வரமாட்டார். அன்னமிட்ட கைகளுக்கும் அன்பு செய்த கரங்களுக்கும் எங்களுக்கா இப்படியெல்லாம் சோதிக்க வேண்டியிருமா? நீ தனித்த மாறினாலுமா என்றிருந்தாலும் ஒத்தையடி பாதையிலே இந்த சனம் ஒரு சனம் தொங்கியிலே எறிவா. ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் தொங்கையிலே, ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் தொங்கையிலே, ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் தொங்கையிலே, ஒத்தையா போகுதம்மா என்னோடு முசிரும் முதலே, வெத்தலை போல் வாடுதம்மா என்னோடு
பாசமுள்ள மனிதர்கள்லாம் வாழுகின்ற ஒத்தையடி ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் உங்கையிலே ஒத்தையா போதம்மா என்னோட மனசு மனசு வெத்தல போல் ஆடுதம்மா என்னோட உசுர் மருதந்தலை கிராமத்தில் குடியிருக்கும் ஐயானரே மக்கள் குறைத்திருக்க வேண்டும் விளக்கோ எடுக்க வேணும் மருதந்தலை கிராமத்தில் குடியிருக்கும் ஐயனாரே வருடம் ஒரு முறைதான் குதிரை எடுப்பு நடக்க வேண்டும் சனங்கள் எல்லாம் கூட்டம் சங்கடங்கள் தீர வேண்டும் சாதிசனம் கூட வேண்டும் சங்கடங்கள் தீர வேண்டும் சனங்கள் எல்லாம் கூட வேண்டும் சங்கடங்கள் தீர வேண்டும் சங்கரன் தேவியரே தாயே எங்கள் தீபரியே சங்கரன் தேவியரே ஐயா எங்கள் ஐயனாரே ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் தூங்கையிலே ஒத்தையா போதம்மா என்னோட மனசு மனசு வெத்தல போல் ஆடுதம்மா என்னோட உசு மன்னாஜை பிடித்த மர்த்தா மனக்கோட்டை அமைத்த மர்த்தா பெண்ணாஜை கொடுத்த மர்த்தா பேராஜை பிடித்த மர்த்தா மன்னாஜை பிடித்த மர்த்தா மனக்கோட்டை அமைத்த மர்த்தா பெண்ணாஜை உள்ளவாரோ பேராஜை பிடித்த மர்த்தா படுப்பட்ட நேர்பட்டில்ல பல பேரும் போட்டுப்பா படுப்பட்ட நேர்பட்டில்ல பல பேரும் போட்டுப்பா பையந்தமிழ் காவியத்தை எடுத்துரைத்தேன் பையந்தமிழ் காவியத்தை எடுத்துரைத்தேன் காளிமுத்து ஒத்தையடி ஒத்தையடி பாதையிலே ஒரு தனம் தொங்கையில் ஒத்தையா போதம்மா என்னோட மனசு ஒசரே வெட்டலை போல் பாடுதம்மா என்னோடு இறைவா என்னோடு மனது இலக்கம் என்னோடு மனது உலகத்தில் நன்றிங்க உலகத்தில் வசதியோடு இருந்தால் இவர் எங்கள் பெரியப்பா இவர் எங்கள் சித்தப்பா என்று கூறுவார்கள் வசதியே ஒரு போது இல்லை என்றால் ஏதோ ஒரு டீ கடையிலே ஒரு ஹோட்டலை பார்த்து விட்டால் இது யாரென்று கேட்டால் யாருன்றே தெரியாது சொல்ல வேண்டிய உலகம் அதுக்குத்தான் பணத்தை பந்தையிலும் குணத்தை தூக்கி குப்பையிலையும் போட்டு வைத்து விடுகிறார்கள் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதர் இல்லை பிழைக்கும் மனிதர் இல்லை பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே ஒன்னும் பெரிய அழகாலும் பயந்திருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கோட்டு தப்பாரு ஒன்னும் தெரியா ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனித கூட்டம் தாழும் தப்பாதே ஒன்னும் தெரிய ஆளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கோட்டு தப்பாரு என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளே என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளு உலக ஜென்மனாலும் மனிதரால் மதிக்க மாட்டாரு பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லை மனிதனில்லே ஆலை பொங்கப்பதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணம் அகன்று விட்டால் ஆலையாளு புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான் பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த
கூட்டம் இகழும் உன்னைத்தான். ஆலையாலை புகழ்வதெல்லாம் பணத்துக்காக அகன்று விட்டார் புகழ கூட்டம் திகழும் உன்னைத்தான். கேள்மை நிலை வந்தார் பேச யாரும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தால் பேச யாரும் இல்லை. ஏழ்மை நிலை வந்தார் பேச யாரும் இல்லை. நடக்காலம் பணம் பந்தியிலே உணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனிலே வெளுக்கும் மனிதனிலே. அவர் உனது நிலை தான நந்தா உன்னால் உயர்ந்து நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. அவர்கள் உனது நிலை தாழ்ந்த பின் ஒதுங்குவார்கள் கண்டு. உன்னால் முடிந்த நிலையடைந்தோர் நிறைய பேர்கள் உண்டு. அவர் உனது நிலை தான் நடந்தார் ஒதுங்குவார்கள் கண்டு. மன்னார் அவரை மதித்து நேயும் துணிவும் நேயும் மன்னாய் அவரை மதித்து நீயும் துணிவுமே கொண்டு. அவரை மதித்து நேயும் துணிவு நேயும் கொண்டு உலக ஜென்மனாலும் மனிதரா மதிக்க மாட்டோம். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதர் இல்லை. நினைக்கும் மனிதர் இல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. இங்கு சத்தியகீர்த்தியாக நடித்துக் கொண்டிருக்கும் திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள எஸ்பி கோட்டை எஸ்பி காளிமுத்து அவர்களுக்கு மேலமுத்துராயன்பட்டியைச் சேர்ந்த நல்லையா முருகேசன் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். என்னை பாராட்டி நல்லையா முருகேசன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கார். அவர்கள் குடும்பம் சீரும் சிறப்போடு வாழ வேண்டி வாழ்த்தி எங்கள் பணியை தொடர்கிறோம். நன்றி, வணக்கம். எத்தனையோ சத்தங்கள் கேட்கலாம். அந்த கொட்டு சத்தம் கேட்கும் அப்பா. இங்கே கூடுச்சனம் எல்லாம் இந்த ஒரே கூட்டங்களாக இந்த ஐயனார் ஆலயத்துக்கு வந்து சேரும் அப்பா. கொட்டு சத்தம் கேட்கும் அப்பா. கொடிச்சனம் கொடுமப்பா. அந்த கதை எடுத்து சொல்லி வந்து முட்டி அழுகுமப்பா. வந்து முட்டி முட்டி அழுகுமப்பா. கொட்டு சத்தம் கொட்டு சத்தம் கொட்டு சத்தம் கேட்குமப்பா. கோடி சனம் கொடுமப்பா. வாழ்ந்த கதை எடுத்து சொல்லி வந்து முட்டி அழுகுமப்பா. வாழ்ந்த கதை எடுத்து சொல்லி வந்து முட்டி அழுகுமப்பா. கோடி சத்தம் கேட்குமப்பா. கோடி சனம் கூடுமப்பா. இந்த பவி போய் மடிந்தார் என்று போய் தருமப்பா. இந்த பவி போய் மடிந்தார் இங்க போய் தேடுமம்மா. கொட்டு சத்தம் கொட்டு சத்தம் கொட்டு சத்தம் கேட்குமம்மா. நல்லதை செய்திருங்க. எல்லாமே செய்திருந்தால் என்ன நம்ம பேசும்பப்பா. எல்லாமே சேர்ந்திருந்தால் என்ன நம்ம பேசுவோம்மா. கொட்டு சத்தம் கொட்டு சத்தம் கொட்டு சத்தம் கேட்குமப்பா. கோடியை தனம் கொடுமப்பா.
பின்னல்ல எத்தனைய சொந்தமப்பா இதுவரை பின்னால எத்தனைய சொந்தமப்பா இனிமே கடைசி இல்லை யார்தான் சொந்தமப்பா இனிமே கடைசி இல்லை யார்தான் சொந்தமப்பா கொட்டு சத்தம் கேட்கும் அம்மா நல்லது செய்வரும் நல்லது செய்திருந்தா நாடு முன்னே பட்டுமப்பா எல்லாம் செய்திருந்தால் என்ன நம்ம பேசுமப்பா என்ன நம்ம பேசுமப்பா ஒட்டு சத்தம் கேட்குமப்பா கோடி சனம் கூடும் அம்மா நன்றியா கண்ணாயிரம் கொண்டவர் எங்கள் ஐயனாரே கண்ணாயிரம் கொண்டவர் அது ஐயனாரே அவர் கற்பகமாக நின்றவர் எங்கள் ஐயனாரே அவர் கற்பகமாக நின்றவரே ஐயனாரே பொன்னாவரணம் போற்றுகின்ற எங்கள் ஐயனாரே நான் உயர்ந்து போற்றுகிறேன் எங்க ஐயனாரே ஒட்டி படிந்து எங்கள் உள்ள ஐயனாரே ஓ அண்ணாயிரம் அம்மா கண்ணாயிரம் கொண்டவரே எங்க ஐயனாரே தங்கத்தால் உடுக்கையிட்டு தரணையில் வாழ்பவரே தங்கத்தால் உடுக்கையிட்டு தரணையில் வாழ்பவரே வெள்ளி பெரும் படுத்து விளையாடி வருபவர் கண்ணாயிரம் அம்மா கண்ணாயிரம் கொண்டவரே எங்கள் ஐயனாரே வேப்புக்குள்ள சேதத்து வீடுவது பாடுறவரே வேப்புக்குள்ள சேதத்து வீடுவது பாடுறவர ரெண்டு வரம் கொடுப்பவர விளையாடி வருபவர் கண்ணாயிரம் ஆமா கண்ணாயிரம் கொண்டவரே எங்கள் ஐயனாரே அவர் பக்குவமாக நின்றவர எங்கள் ஐயனாரே பொன்னாவரம் போற்றி சென்ற எங்கள் ஐயனாரே உன்னால் வளர்த்த போற்றுகின்ற எங்க ஐயனாரே தமிழ்வரத்தின் போட்டி பாடு ஐயனாரே ஓ அண்ணாயிரம் கொண்டவரே எங்கள் ஐயனாரே அவர் கற்பகமாக நின்றவரே எங்கள் ஐயனாரே சொல்லி சண்டைக்கு விட எனது மன்னர் எங்கிருக்கின்றார் அந்த பொன்னான முகத்தை நான் ஒருவரை எழுதுகிறேன் தேடி தெரி கூறேன் அண்ணலை தேடி தெரி கூறேன் தேடி துருகிறேன் அண்ணனை தேடி பெறுகிறேன் தேடி தெருந்துமே வாடி செல்லும்போது தேடி தெருந்துமே வாடி செல்லு நாடி சுடலை வாடி தெரி கூறேன் அண்ணலை தேடி தெரி கூறேன் கூரட உந்தன் ஊர்தேன் கொப்பேட சொல்லாவிடால் பாரட தண்டத்தாலே பதைத்திட வாட்டு வேணோ அப்படி சொல்லி ஈஸ்வரா நீ யார் இந்த வயோத்திற்கு எதற்காக நீ வந்தாய் இதை விட்டு
தேசத்திலும் மன்னரை தேடி என் வாழ்நாள் மனபரம் அலைந்து திரிந்து கண்களெல்லாம் பஞ்சடைந்து விட்டு காடுகளெல்லாம் ஓய்ந்து விட்டது ஐயா. எனது 56 தேசத்திலும் மன்னரை ஒருமுறை தேடிவதற்கையா கூறுகிறேன். அடே சன்னியாசி, மன்னன் என்பவன் நாட்டில் அல்லவா இருப்பான், இந்த சுடுகாட்டுக்கு வருவானா? அப்படி வந்தாலும் அவனுக்கு உள்ள அடையாளம் என்ன தெரிவிப்பாய்? கோபத்துடன் பேச வேண்டாம், கோபத்துடன் பேச வேண்டாம், உங்கள் காலுக்கோ சரணமையா. சரணமையா சரணமையா ஐயா. கோபத்துடன் பேச வேண்டாம், உங்க காலுக்கோள் சரணமையா ஐயா ஐயா. எல்லாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க, யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. பட்டாபிஷேகம் பார்த்துட்டு அவங்க கொல்லிக்காசு போட்டு தான் போகணும். எல்லாம் உட்காருங்க, ஏன் அதுக்காண்டி எந்திரிக்கீங்க? எல்லாம் அமைதியாக உட்காருங்க, அமைதியாக உட்காந்துருங்க, எல்லாம் உட்காருங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்க, ஏன் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் உட்காருங்க, எல்லாம் அமைதியாக உட்காருங்க. இந்த நாடகம் பார்த்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும், எந்திரிச்சு போனீங்கன்னா. உட்காருங்க, முதல் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. வீட்டு வேலையெல்லாம் இன்னைக்கு ஒரு 1/4 மணி நேரம் தான், கொஞ்சம் பொறுக்கு தாய். உட்காருங்க, எல்லாம் அமைதியாக உட்காருங்க. 8 மணியை போல இட்லி சுட்டுக்கலாம். என்னை யார என்று கேட்டேன், எனதாம் உள்ள காவல்கார ஐயா. யாரன்ன என்ன யாரன்ன என்று கேட்ட காவல்கார ஐயா ஐயா. யாரனவென்று கேட்டேன், என்று கேட்டேன், என்று கேட்டேன், காவல்கார அந்தமா காவல்கார ஐயா. யாரனவென்று கேட்டேன் அன்புள்ள காவல்காரா, என்னை யாரனவென்று கேட்டேன் அன்புள்ள காவல்காரா, என்னை யாரன என்று கேட்டேன் அன்புள்ள காவல்காரா காவல்காரா. தீரணமாம் அயோத்தி வல்ல அது தீரணமாம் அயோத்தி மன்னர் நாட்டிகளடி காண வேண்டி ஐயோ கவலரே ஐயா. திறனாயோத்தி மன்னர் திகழடி காண வேண்டும் ஐயா ஐயா. தீரணமாம் அயோத்தி மன்னர் அது திகழடி காண வேண்டி ஐயோ. இந்த பாரெல்லாம் எங்கு வந்து அந்த இந்த பாரெல்லாம் எங்கு வந்து நான் பார்க்கலாம் என்று வந்தேன் ஐயா கவலரே ஐயா. மன்னரும் தந்த ஆரம்பித்து பிரதாரமிச்சு நல்ல உள்ளத்தை உங்கள் பாதம் தொட்டு கேட்கின்றேன் செல்வமே.
இவனை பார்த்தால் உண்மையான சத்திய கிருத்தியாக தெரிகிறது. ஒருவேளை முனிவனுடைய சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம். இவனை அழைத்து மன்னன் பொய்யன் பித்தன் பேயன் என்று சொன்னால் இவன் உண்மையான சத்தியகீர்த்தியாக இருந்தால் நம்மளை கொல்வதற்கு முன் வருவான். அப்பொழுது உண்மை விளக்கும். ஐயா, நீ யாரை தேடி வந்தாய்? தேசத்தின் மன்னரையும் தன் ஆரம்பித்த பிரதானமைச்சுக்காக தெய்வத்தை தேடி வந்தனையா. நாடு இழந்த நகர இழந்த நயவஞ்சகருக்கு அடிமையாகி அந்த அயோக்கி அரிச்சதில் தேடி வந்தாயா. தானவங்க வந்த தேவலோக கன்னிகளை சாட்டையலம் சவுக்காலம் அடித்த அந்த அயோக்கி அரிச்சதில் தேடி வந்தாயா. அவள் பொய்யன் பித்தன் நீ ஒரு பொய்யன், நீ ஒரு புடையல், நீ மக்கரை காக்க புடையல். எனது இன்பத்தா தேசத்தினமானவரை இந்த பத்தை கேட்டுவிட்டானே. முக்கன் மூர்த்தியே, மூலப்பொருளே, ஐயனாரே, ஐயாவே, இந்த வார்த்தை கேட்டுவிட்டு இந்த பாடல் சொல்ல பாட வேண்டாம். இதோ வார்த்தை அயோத்தி வாழ கேட்டாலும் உன் நாமையில் துண்டாகட்டும். இப்ப ஒன்று நடக்கவில்லை. இதே இடத்தில் உன்னை கருத்தை எடுத்துக் கொண்டு விட்டு என் உயிரை ஆண்டாண்டு கள்ளமாட்டத்தை புரண்டாலும் மாண்டார் ஒருபோது இடத்துக்கு வரமாட்டார். அன்னமிட்ட கைகளுக்கும் அன்பு செய்த கரங்களுக்கும் எங்களுக்காக இப்படி எல்லாம் சோதிக்கும் வேண்டுமா? இந்த வார்த்தை கேட்ட பிறகு இந்த பாய்கள் சொல்ல வாழ வேண்டுமா? ஒரு சனம் வாழவே வேண்டாம். இதே எரி மயானத்தில் என் உயிரை வைத்துக் கொள்ள அப்படே சத்தியகீர்த்தி நமது மேன்மை முடிவுக்குரிய நின்ற ஐயோ ஐயோ கிருத்தியாரே, இது உனக்கு தெரியவில்லையா? நன்றாக பார். உன்னை உணவு என்று விடுக்க முடியும் உடல் ஊனமற்றவர்கள் இந்த பாவி இந்த அரைச்சது உனக்கு தெரியவில்லையா? ஐயா, எனது தேசத்தாரை கண்டுபிட்டோம் ஐயா. வார்த்தை அயோத்தி முறை கேட்கிறவர்களே மன்னிப்பு கோருங்கள் ஐயா. உங்கள் வார்த்தை எல்லாம் எனதாகிய தேவையில்லாத வார்த்தைகள் எல்லாம் பேசிவிட்டேன் ஐயா. ஒரு முறை மன்னித்தேன் என்று கூறுங்கள். அயற்குல மாதர்கள் அடுப்பில் பாலை வைத்து நன்றாக காய்ச்சி வருகலாம். அது பொங்கி மேலே வருமாம். அப்பொழுது அந்த மாதருக்கு கொஞ்சம் பொங்கி வரும் பாலிலே தண்ணீர் அள்ளி தெளிப்பார்களாம். அந்த பால் அப்படி அமைதியாகி விடுவான். ஏனென்றால் நமது நண்பன் வந்துவிட்டானே என்று அப்படி அமைதியாகி விடுவான். அதுபோன்று உன்னை காண்டது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கின்றது. அந்த புறமாக பிரேதங்கள் வெந்து கொண்டு இருக்கின்றது. அதை சுற்றி பார்த்து வருவோம் வாருங்கள். எட்டுக்கால் நடந்து வரும்போது ஆடி முடிப்பதற்கு ஆசை நடைப்பாட்டவர்கள் எப்படி நேற்று படுப்பதற்கு நெடுமூச்சு விட்டவர்கள் கூட்டமா குடிவரும் இந்த சுடுகாட்டுக்கு கூக்குரலும் தானுவாரும். எட்டு கால் நடந்து வரும், இரண்டு கால் மனிதருக்கும், இந்த கால் மனிதருக்கும் நேத்தியம தெரியாது பார்வைய கிளையா. வரும் குழந்தை வரும், கோவிந்த பேரு வரும், வரும் குழந்தை வரும், உணவு நீள வரும். வரும் குழந்தை வரும், கோவிந்த நாம வரும், சட்டையில செய்ய வரும், ஆதிதனும் கூட வரும். எட்டுக்கால் 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 பணம் இருந்தால் பூமி கழிவு
பூமிக்கான நேரம் இருந்தால் பிள்ளையற்ற மனிதருக்கு கொள்ளை வைக்க ஆள் வரும். இல்லையென மனிதருக்கு கொல்லி வைக்க ஆள் வரும். பிள்ளையற்ற மனிதருக்கு கொள்ளை வைக்க ஆள் வரும். எட்டு கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும். இந்த கால் மனிதருக்கும் நேத்திரம தெரியாது, பார்வைய இடையா. பஞ்சனையில் படுத்தவர்க்கு பச்சை போல தட்டி வரும். பஞ்சனையில் படுத்தவர்க்கு பச்சை போல தட்டி வரும். கட்டைமுடி எடுத்து வந்து சொட்டரிக்க காத்திருக்கும். கட்டைமுடி எடுத்து வந்து சொட்டரிக்க காத்திருக்கும். 8 கால் நடந்து வரும், 2 கால் நீண்டிருக்கும். இந்த கால் மனிதருக்கும் நேத்திரம தெரியாது, பார்வையோ இடையா. காசி வெட்டியா செத்ததோ மாடனுப்பே தினம் சுடும் காடு காப்பே செத்ததோ மாடனுப்பே வாங்க சொல்லிக்கிறேன். நான் தான் என்னத்தை சொல்லி நான் என்னத்தை இல்ல சொல்லுங்க வாத்தியார யாரு? நான் தான் எல்லார் இதையும் பிடிக்கிறவன். எது நான் பிடிச்சேன்டா உயிர் நாடிய பிடிப்பேன், எல்லாரும் செத்து போவீங்க. ஓஹோ, அதனால பாவம் உங்களை விட்டுட்டேன். யாரு நீங்க? நான் தான் யமதர்மன். எரும மாடு எங்க? எருவ மாட்டுல வர்றதுக்கு நான் இழிச்சா போயலாம். வேற இதுல முக்கா தொட்டுக்கு பெறாதவெல்லாம் மோட்டர் பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க. என்ன மசருக்கு நான் எருவ மாட்டுல போகணும்? வீரபாக வந்து ஹரிச்சந்திரன் விலைக்கு வாங்கி சரி மயானத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு எல்லாம் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு எல்லாம் செல்ல பிள்ளைங்க. வீரபாக அந்த சாதி பிள்ளை பருக்குள்ள பழகு பாரு சின்ன பிள்ளை. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு எல்லாம் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு எல்லாம் செல்ல பிள்ளைங்க. அது
மாத்திரம் ஒத்துக்கிறோமா? நாங்க உங்களை தொட்டா மாத்திரம் ஒட்டிக்கிறோமா? கிடுகிடுனா எங்க கிடுகிடுனா இல்லாட்ட நீங்க சாமியை படிக்கும் போடுவீங்க. கிடுகிடு இல்லாட்ட உங்க தேர்வு எப்படி நினைக்க நிற்கும்? அது மாத்திரம் ஆமா, அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா? கொஞ்சம் தொழில காட்டுவீங்களா? பணம் பற்றி எல்லாரும் என்ன ஏமாந்துருமீங்க? எல்லாருக்கும் இவன் தான் ஏமாந்துருமே. காவலாண்டு காசிமா காமலானானே காசிமா காமலானானே காமலானானே காசிமா காமலானானே இதனால் தெரிவிப்பது என்னவென்றால் நடிக்கும் காலம் மணி என்ன ஆகுது? என்ன மணி ஆகுது? கூப்பிட்டாத்தே வரணும். ஓட தெரியாது மாத்தாளுங்க. உன்னை விட்டு போற பொழுது திண்ணையில படுத்ததில்ல அவள் தேசமே தாங்க நல்லவரு அவர் நாலு தெரிஞ்சைய மனவாந்த சாமி நானே நல்லவரு இன்னார் மையம் இன்னாரத்தான் நான் கட்டி இருக்கிறேன். இன்னார் மையம் இன்னார் எங்கன்னு தெரியல. அவர் ஒரு மயிர் மண்ண வேணா போன போ. ஆமா விடிய போய் சூரிய வெளியில வர வரையும் உட்காந்து நான் ரெண்டாவது உண்டாட்டி மூத்த உண்டாட்டி அங்க இருக்கு ஊரு முகர கட்டிக்கு ரெண்டு உண்டாட்டி கேட்கிறாங்க. இது யாரு? நம்ம பொண்டாட்டி சின்னதா தேவி பொண்டாட்டி மானே என்ன பெரிய உள்ள கண்ணாடியே
எல்லாத்துக்கும் அப்படித்தான் இருக்கணும். கொள்ளி வைக்கவும் போதே மகனே புகையில் எந்த மொத்த குரலோசை ஓடினால் பார்த்து பாரு, சென்றினால் பார்த்து பாரு, ஓடியில பார்த்து வரே ஓஹோ என்று நான் கேட்டு வரே கொல்லியை வைத்து குடம்பு உடைத்த கல்லியை கண்டு பாரு, கல்லியை கண்டு பாரு. ஆஹா, என்ன ஆச்சரியம்! மனித சாம்ராஜ்யம் இல்லாத அந்த மயானத்தில் ஒரு பெண்ணொருத்தை தன்னந்தலைப்புல உறங்கிக் கொண்டிருக்கிறாள். இவள் யாராக இருக்கும்? அழைத்து பார்ப்போம். யார் அடிகள் நீதான்? அடையில் வந்து பேரடி சுடை தண்ணி பிரபல சுடப்பு வந்த கூரடி உத்தவூர்கள் கொப்பேர சொல்லாவிடில் பேரடி தண்டத்தாலே பதத்திர பாட்டு வேணும். அடி சோர தலைமை காவலை மீறி, சோர தலைமை காவலை மீறி சொல்லாமை என்பதை சொல்லு, அடி சொல்லாமை என்பதை சொல் சொல் சொல். சோர தலைமை காவலை மீறி சொல்லாமையில் வந்தால் சொல்லு. இந்த அஸ்தராஸ்திரி வேளையில் இந்த மயானத்தில் படச்சோட வந்திருக்கின்றாயே, இவருடைய இஜமார் வீரவாக்கு சேர வேண்டிய கால்பட வளர்த்தோடு வாக்கியர்ஜி இல்லாமல் எந்த பிணத்தையும் தகடிக்க முடியாது. கள்ளியும் அல்ல, கபடியும் அல்ல, யாருமில்லா ஒரு அனாதை. என் குழந்தை ஒன்றுதான் பக்கம் இருந்தது, அதுவும் மேலமனாந்தரத்தில் பாம்பு கிடை திறந்து விட்டான் ஐயா. அவனை எடுத்து அடக்கம் செய்வதற்கு மயானத்திற்கு ஓடி வந்தேன். இந்த மயானத்தில் ஒரு மயான காவல் இருப்பான் என்று தெரியாமல் அறியாமல் ஓடி வந்து விட்டேன் ஐயா, தெரியாமல் வந்து விட்டேன். எப்பொழுது உன்னை நான் என்ன செய்கிறேன்? அது யாரடி பேர் சொல்லடி, வெகு ஆச்சரியத்துடன் இங்க கூச்சலிட்டு மாட்டு தள்ளியா ரேடி பேர் சொல்லடி சொல்லடி சொல்லடி. யாரடி ஊர் பேர் சொல்லடி, அரடி என திரும்பி கூடடி பதில தார. அரடி என திரும்பி கூடடி பதில தார. பாபியத்த காவலுக்கு பேபி எங்கு வந்த கல்லியா ரேடி சொல்லடி சொல்லடி சொல்லடி. நீதி தவறி பேசாதே, நீதி தவறி பேசாதே. ஐயன் எதனுக்கு வந்தபடி பேசலாம் அணையும்படி, இதனுக்கு வந்தபடி பேசலாம் அணையும்படி. நீதி தவறி பேசாதே பேசாதே பேசாதே. சாதி பேதம் என்னையும் செய்தி சொல்வது மலகும், பேதம் முடி செய்தி சொல்லும் மலகும். சாதி பேதம் என்னையும் செய்தி சொல்வது மலகும். சாத்திர உயர் குலைக்கு சேர்ந்தவள் ஐயை. நீதி தவறி பேசாதே பேசாதே பேசாதே. அடி கொடுக்க கதியில் கொதை வண்டியான என்று குறத்தலம் பட வந்த குடிக்க. கொடுக்க கதியில் கொதை வண்டியான என்று குறத்தலம் பட வந்த குடிக்க. அடுக்கு மவை எதற்கு கொடுக்காக சொல்ல வந்த, அடுக்கு மவை எதற்கு கொடுக்காக சொல்ல வந்த. அட்டத்திலும் உன்னதால கட்டத்திலும் வசக்காரியா பேடி முழுக்க சொல்லடி சொல்லடி சொல்லடி. வரத்தால் உதித்த மகனை தகனிக்க வேண்டும் என்று கால் பணம் மூல துணிக்கே குரத்தனம் பாடுவதால்
என்ன பயனுள்ளை உரத்தன பாடுவதால் என்ன பயனுள்ளை குளத்திரன் சத்தியம் அவளித்திரன் கதி நீதி தவறி பேசாதே பேசாதே பேசாதே. என்னுடைய எஜமான் மீது வாக்கு சேர வேண்டிய காற்பட பலத்தொண்டு வாக்கரிசி இல்லாமல் நான் பிணத்தை தகடிக்க முடியாது. மரியாதையாக பிணத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடிவிடு. பாதை இப்போது உன்னை நான் என்ன செய்கிறேன்? சண்டாளி நோட்டில் எதற்கு பஞ்சாரி நோட்டமில்லாமல் இங்கு வந்து பன்றி வச்சே தூக்கி ஓட்டவை எடுத்து செல்வாய் உதை தீட்டன் வெள்ளி பாரா. ஆண்டவா ஆண்டவா, இது என்ன சோதனை? ஒரு இறந்த குழந்தை தெய்வத்துக்கு சோமை என்று சொல்வார்கள் பெரியோர்கள். அதை கூட நினைத்து பார்க்காமல் இந்த நேச புலையன், இந்த மயான காவலன் நான் பெற்ற மகனை எத்தி எறிகிறானே. நேச புலையனே, மயான காவலனே, நீ யார்? நீ யார்? என் குழந்தை எத்தி எறிவதற்கு நீ யார்? மனிதனா மிருகமா? என்ன ஜென்மம் நீ? உனக்கென்ன தெரியும்? உனக்கென்ன தெரியும்? நீ நிதமும் பிணத்தோடு பிணமாக வெந்து கொண்டு இருப்பவன் தானே. உனக்கென்ன தெரியும்? உனக்கு இப்படி ஒரு மனைவி இருந்து, இப்படி ஒரு குழந்தை இருந்து, நீ கட்டிய மனைவிக்கு நீ பெற்ற குழந்தைக்கு இந்த நிலைமை என்றால் நீ பெற்ற குழந்தை எத்தி எறிவியா? நேச புலையனே, புலையா இது உனக்கு சம்மதமா? புலையா இது உனக்கு சம்மதமா? எங்கள் புத்திரனை காலாலே எச்சரவும் மண்மேலே, புத்திரனை காலாலே எச்சரவும் மண்மேல் சித்தமிரங்கா பாவி கத்தி எழுகிறேன் பூமி. புலையா இது உனக்கு சம்மதமா? ஆசை மகன், அன்பு மகன் பாசத்தோடு நான் பெற்ற மகனை எத்தி எறிகிறானே. ஆண்டவா, அடிமகனே அடிமகனே நீ மகனே, இந்த மகனை மகனை என்ன ஜெகதர் உனக்கு இந்த பகவான இருக்கிறேன். உண்மையை சொல்லி சகலரை கேட்ட சாதிக்கிட்டாய் மொழி, சகலரை கேட்ட சாதிக்கிட்டாய் மொழி, சாட்சிகள் மாறினால் வாரடியே. உன்னிடத்தில் கதி இல்லையா? இல்லை. வழி இல்லையா? இல்லை. எந்தவித கட்டிட வகையும் இல்லையா? இல்லை. சண்டாளி, உன்னை தாலி கட்டிய நாயகன் எங்கே? சண்டாளி, அவளிடம் சென்ற கால்பட போல சொல்லி வாக்கரிசி வாங்கி வா. போ. இருக்கிறார் ஐயா, இருக்கிறார் ஐயா. தற்சமயம் இங்கில்லை ஐயா, நான் என்ன செய்வேன்? இருந்தால் தற்சமயம் இல்லை. இப்படி ஒரு பெண்ணுரத்து இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறாள். தன்னுடைய குழந்தை இறந்த செய்தி தன்னுடைய கணவருக்கு அறிவிக்காமலும் அவனை சார்ந்ததும் இல்லாது தன்னை சார்ந்ததும் இல்லாது இப்படி ஒரு பெண்ணுரத்தை சுடுகாடு வரை ஒரு பிணத்தை தூக்கி கொண்டு வந்திருக்கின்ற ஒரு புது சரஸ்வரத்தை என்றுதான் காண்கிறேன். அதே சண்டாளி, எவ்வளவு ஒரு பெரிய சண்டாளி பாதகி, எவ்வளவு ஒரு பெரிய பொய்யை இடத்தை தெரிவிக்கின்ற சண்டாளி. சொல்லிக்கிது பாருங்கள் கட்டத்தில் தாலி தாலி தாலி, சொல்லிக்கிது கட்டத்தில் தக தக தாலி, சொல்லிக்கிது தீனில் தாலி தாலி தாலி. அடிய சண்டாளி கொடுமைக்காரி, 1000 கோடி சூரியனை போல பிரகாசிக்கின்ற திருமகலத்தை கழுத்தில் அணிந்து கொண்டு கெதி இல்லை வழி இல்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அடியே, உன்னுடைய கழுத்தில் நடக்கின்ற அந்த தாலியை விட்டாவது எஜமானுக்கு சேர வேண்டிய கூட ஐயா. 33 கோடி தேவர் கண்களுக்கு தெரியாத என் மாங்கல்யம் கேவலம் ஒரு இடைக்காடு காவலன் பார்த்து விட்டானே. ஐயோ, அப்படி என்றால் நான் சத்தியம் தவறினேனா? என் பக்தா சத்தியம் தவறினாரா? இல்ல நான் பெற்ற குழந்தைதான் சத்தியம் தவறினாரா? 33 கோடி தேவர்கள் காணாத தாலியே ஆண்டவா, 33 கோடி தேவர்
காணாத தாலியே முக்கோடி தேவர்கள் காணாத தாலியே இந்த நேசப்புலையல் கண்ணாலே கண்ணாலே தெய்வமே 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 கடவுள் கண்களுக்கு தெரியாது என் மாங்கல்யம் கேவல ஒரு இடுகாடு காக்கும் காவலன் பார்த்து விட்டானே எல்லாமே முடிச்சு போச்சு இனிமேல் இந்த பாவி எதற்காக உயிரோடு இருக்க வேண்டும் உடல் ஆண்டவனே, என்னை தோட்டி என்ற வழியில் பேசுகிறாளே, நான் என்ன செய்வது? ஆதியிலும் அடிமையில் சாதியிலும் அடிமையில் கீதையிலும் அடிமையில் பாவி தண்டான் பாதியில் அடிமையானடே ஆதியிலும் அடிமையில்ல சாதியிலும் அடிமையில்ல ஆதியிலும் அடிமையில்ல சாதியிலும் அடிமையில்ல நிதியிலும் அடிமையில்ல பாவி தண்டான் பாதியில் அடிமையானடே ஆதியிலும் அடிமையில்ல பாதியிலும் அடிமையில்ல வெள்ளி பண கேட்டவர்க்கே வெள்ளி பண கேட்டவர்க்கே அள்ளி எள்ளி கொடுத்த கையால் கள்ளி பண கேட்டவர்க்கே அள்ளி எள்ளி கொடுத்த கையால் கொள்ளி காசு வாங்க போகிறேன் பாவி சண்டால நான் கொள்ளி காசு வாங்க போகிறேன் வெள்ளி பணம் கேட்பவர்க்கு அள்ளி அள்ளி கொடுத்த கையால் கொள்ளி காசு வாங்கலானே நீ கொள்ளி காசு வாங்கலானே பத்திரிய விட்ட பாவியே பத்தினிய விட்ட பாவி பத்தினிய விட்ட பாவி பாலகன தோற்ற பாவி பத்தினிய விட்ட பாவி பாலகன தோற்ற பாவி இத்தனைக்கு பாவியானனே பாவி தண்டாலனா இத்தனைக்கு பாவியானனே ஆதியிலும் அடிமையில்ல சாதியிலும் அடிமையில்ல ஆதியிலும் அடிமையில்ல சாதியிலும் அடிமையில்ல விதியில் அடிமையில்ல பாவி தண்டாலனா பாதியில் அடிமையானே ஆண்டவரே, முப்பத்த மக்களின் தேவர்களுக்கெல்லாம் தெரியாத திருமாங்கல்யம் இந்த பிணசோட மொழி எனக்கு தெரிகின்றது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாளே இறைவா, அப்படியானால் எனது மனைவி சந்திரபதியாக இருக்குமா? அப்படி இருக்கக்கூடாது இறைவா. ஆண்டவரே, இங்கு இறந்து கிடக்கின்ற குழந்தை எனது மகள் தேவதாசனா? எனக்கு ஆண்டவன் அந்த தண்டனையை தந்து விடுவானா? இருந்தாலும் தீர விளங்க விசாரித்து பார்த்தால் உண்மை விளங்கும். அம்மா அம்மா, புண்டாலியே கண்டன் என்றே வந்து என்னை நிந்தித்து பேசுகின்றாய் பெண்ணே பெண்ணே பெண்ணே. அப்பா, நீ யாரம்மா? உன் நாடு நகரம் என்ன? உன் கடவுளது பெயர் தான் என்ன? இங்க இறந்து கிடக்கின்ற குழந்தையின் பெயர் தான் என்னப்பா? நீ சொல்லம்மா. நீ சொல்லாது போனால் என்னுடைய உள்ள விடுத்த விடுவில் இருக்கின்றது. அம்மா சொல்கிறேன் ஐயா, சொல்கிறேன். இவள் யார் தெரியுமா? கண்ணமாவழி மததைய மன்னருக்கு மகளாக மாபெரும் சாம்ராஜ்யத்தை ஆளக்கூடிய மன்னருக்கு மனைவியானே. அயோத்தி நாட்டை ஆளக்கூடிய ஹரிச்சந்திர பூபதி என் பக்தா. என் பெயர் சந்திரமதே. இறந்து கிடக்கும் குழந்தைக்கு லோகிதாசர் தேவதாசர்.
மகனே, என்னை விட்டு பெரிது போய்விட்டாயடா. பஞ்சன மெத்தையிலே படுத்துறங்கிய இந்த மேலே இந்த பிணசுடு ராஷ்டிரத்தில் கிடக்கின்றாயடா. இறந்து போய் கிடக்கின்றாயடா. மகனே, என்னை விட்டு பெரிது போய்விட்டாயடா. எனக்கு பின் நாட்டை காக்க சக்கர கொடையின் கீழிருந்து அரசாட்சி புரிவாய் என்று படக்கோட்டை கட்டுதட மகனே. பட்கொட்டையாக்கி விட்டாயடா. என்னோட இந்த சுந்தர சூரியகுலம் எழுதி விட்டதரா. மகனே, ஒரு முறை அடித்தால் ஊடோடி வருவாயே, பல முறை அழைக்கின்றேன். மகனே, பார்க்க மாட்டாயா? மனக்கொடி முறைத்தவர் மன்னவன் காதில் கேட்டேன், திடுக்கிட்டு மை மறந்தேன். என் தேவியே இவளுடன் என்று ஐயோ ஐயோ. மகனே மகனே அப்பா எப்ப கதவடா கட்டி கரும்பே அரும்பே. அன்றைக்கு உதவியாய் உன்னை எழுப்பினேன், என்னை வஞ்சித்துடன் மோசம் செய்தயட மகனே. நான் எப்படி தெரிவிப்பேன் என்று எனக்கு தெரியவில்லையே. ஐயா, அம்மா, அவன் நான் பெற்ற மகனையா? உங்களை யாருன்னு கூட இந்த பாவிக்கு தெரியவில்லை. நான் பெற்ற மகனுக்காக நீங்க இதற்காக வேண்டும். என் மகனை கொடுத்து விடுங்கள் ஐயா, கொடுத்து விடுங்கள் ஐயா. என்னை உனக்கு தெரியவில்லை அம்மா. நன்றாக அப்பா, இல்லை உடம்புடமிட்டு உடுக்க முடியிட்டு உடன் ஊடமிட்டு உடகுள் இந்த பாவி அரைச்சதில் உனக்கு தெரியவில்லையா? அம்மா அம்மா, அந்த அயோத்திய மாநகரத்தில் ஏகாதி சக்கரவர்த்தியாக வாழ்ந்திருந்த போது சந்தோஷமாக அரசாட்சி புரிவார் காலத்தில் அன்போடு பண்போடு பாசத்தோடு ஒரு பேர் வைத்து அழைப்பனை அதாவது ஞாபகம் இருக்கின்றதா? எனக்கும் என்னுடைய கணவருக்கும் திருமணம் முடிந்த நாள் என்று என்னுடைய கணவர் என்னை சந்தோஷமாக ஒரு பெயரை சொல்லி அழைத்தார். அது ஒரு ரகசியமான ஒரு பெயர். அந்த பெயரை சொல்லி அழைத்தால் உங்களை நான் கணவர் என்று ஏற்றுக்கொள்கிறேன். இல்லை என்றால் முடியாதையா. கண்ணே கொண்டு சாராவுரி. தாராவதி, தாராவதி, இங்கே இருந்து கிடக்கின்ற குழந்தை நம்முடைய குழந்தை தேவதாசனாக இருக்கின்ற காரணத்தினால் எனக்கு கொடுக்க வேண்டிய வாக்கியம் நீ தர வேண்டாம். என்னுடைய எஜமான் வீரவாக்கு சேர வேண்டிய கால்பணம் முழத்தொண்டுமே நீ அடிமை கொண்ட காலகண்டம் சென்று வாங்கி வா. போ. இல்லை சுவாமி, அங்கு சென்றால் கொடுக்க மாட்டார்கள். இந்த பாவியை விட மாட்டார்கள் ஐயா. நான் என்ன செய்வேன்? கட்டி தாராபதி, அப்படி இல்லை என்றால் நமது மகன் தேவதாசன் பிறந்த நாள் விழாவுக்காக வாரி வாரி மடிக்கிக் கொண்டிருந்தவே அதே தேவதாசனுக்கு சுடுகுலிக்காக தெரு தெருவாக மடியேந்தி பிச்சை எடுத்துவா. ஆம் சுவாமி, எல்லாமே முடிஞ்சு போச்சு. பிச்சை எடுப்பது ஒன்றுதானே குறை இருக்கிறது. அதையும் நான் எடுத்து வருகிறேன். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா.
தீட்சை போடுறவெல்லாம் போடுங்க. அந்த யாரும் போகாதே, ஒரு 10 நிமிஷம் நில்லுங்க. கொலைகார பெண்ணே, ஐயா, உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை ஐயா. நான் மயான காவலனை ஒரே வெட்டியே விடுவேன். ஐயா, காசி மன்னன் மகன் கனகவேந்தனை கழுத்து நெரிச்சு கொண்டு விட்டு ஓம்பிள்ளைன்னு சொல்லி ஊரையே ஏமாத்தி பிச்சை எடுக்கிற. ஐயோ இல்லை ஐயா, உன்னைய நான் கொல்லக்கூடாது, எனக்கு அந்த கட்டளை இல்லை. ஒதுங்கினில். யாருங்க மயான காவலன்? நீ யாருப்பா அந்த மயானத்துல? தாங்கள் ஒரு கொலை செய்ய வேண்டும். முடியாது. யாராக இருந்தாலும் என்னுடைய எஜமான வீரபாகு உத்தரவு வேண்டும். இந்த பெண் யார் என்று தெரியவில்லை. ஆனால் பொன்பொருளுக்காக ஆசைப்பட்டு, அவள் மடியில் பொன்பொருள் உள்ளது, அதுவே சாட்சி. பொன்பொருளுக்காக ஆசைப்பட்டு காசி மன்னன் மகன் கனகவேந்தனை கழுத்தை நெருத்துக் கொண்டிருக்கிறாள் கையவன். இவளை ஒரே வெட்டில் இருதுண்டாக்குமாறு உம்முடைய எஜமான் வீரபாகுவின் கட்டளை. அதற்கு ஆதாரம் உம்முடைய எஜமானின் வீரவாள். உண்மைதான். கண்ணே, நீயா? சுவாமி, பார்த்தீர்களா நம் நிலைமை? பார்த்தீர்களா சுவாமி? நம் பட்ட சோதனையெல்லாம் போதாது, என்னை குலகாரி என்ற பட்டத்தை சுட்டி போகிறார்களே சுவாமி. கண்ணே தாராபதி, இந்த களங்கமற்ற முகத்தை பார்த்து கூடவா உன்னை கொலக்காரி என்று சொன்னார்கள் சுவாமி? பார்த்தாயா? நாம் இறைவா, நாடிழந்தேன், நகரிழந்தேன், பொன்னிழந்து பொருளிழந்து போச்சக்கர கொடை இழந்து மண்ணிழந்து மயான கரைக்கு போன பின்பும் கூட சோதிக்கின்றாயா? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. வீரமிக்க கையே, ஏன் நடுங்குகின்றாய்? கடமை என்று வந்துவிட்டால் பந்த பாசனத்திற்கு இடமில்லை. கண்ணை தாராவதி, உனக்கு வாழ்வு கொடுத்தரான், உன்னுடைய வாழ்வு அழிக்கவும் நான் மனம் தெளிந்து விட்டேன். கண்ணை தாராவதி, மஞ்சள் பூசி மகிழ வேண்டிய உடைய முகத்தை செஞ்சலத்தால் நெஞ்ச விளக்க செய்தேன். கண்ணை என்னை மன்னித்து விடு. பூ வைக்க விட்டு விட கூந்தலை புதர் புக்கலாக்கி விட்டேன். கண்ணே என்னை மன்னித்து விடமா, என்னை மன்னித்து விடு. மை பூசி மகிழ வேண்டிய கண்களை குருடாக எத்தெடுத்து விட்டேன். கண்ணே என்னை மன்னித்து விடு. நமது வதிஷ்ட பகவானில் மனதில் நினைத்துக் கொண்டு கிழக்கு பகமாக கொடுத்திருப்பாயாக. இறைவா, ஆண்டவனே, கொலை செய்வதற்கு இந்த இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறாயே. இறைவா, நான் என்ன செய்வது? கொண்ட மனைவியே வெட்ட மனது துணிந்தேன். தெய்வமே, 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 ஆசை மனைவியே, அன்பு மனைவியே, ஆசை மனைவியே, கொண்ட மனைவியே வெட்ட மனது துணிந்தேன். தெய்வமே, தெய்வமே, கண்ணி தாராவதி, உன்னை வெட்டுவதற்கு வாளை ஓங்குகின்ற பொழுது உன்னுடைய கழுத்தில் வாழையாக விழ காரணம் என்ன? சுவாமி, நான் வேறு ஒன்றும் நினைக்கவில்லை சுவாமி. ஆண்டவா, என்னுடைய சுவாமியை வெட்டப் போகிறார், நான் இறக்கப் போகிறேன். நான் இறந்ததற்கு பிறகு எனக்கு மறுபிறப்பு ஒன்று இருந்தால் நீங்கள் தான் கணவராக, நான் தான் உங்களுக்கு மனைவியாக இருக்க வேண்டும். நான் பெற்ற குழந்தை தான் நமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும். நம்முடைய நாடே நமக்கு நாடாக வேண்டும். நம்முடைய நாட்டு மக்களே நமக்கு மக்களாக வேண்டும். ஒன்றும் நினைக்கவில்லை சுவாமி. கண்டித்தாராவதி, மீண்டும் ஒரு முறை நமது குலதேவதையை மனதில் நினைத்துக் கொண்டு கிழக்கு பக கொடுத்திருப்பாயாக. பாபி துணிந்து பெற்ற கைவருமா இந்த பாதகத்தை பார்க்க நான் காத்திருந்தேன். நேர்மையும் நிலைக்க வேண்டும் என் நெஞ்சத்தை நான் வெட்டுகின்றேன். என் அன்பை நான் வெட்டுகின்றேன், அறிவை நான் வெட்டுகின்றேன், அடிமை நான் வெட்டுகின்றேன், என் உயிரை நான் வெட்டுகின்றேன். சிவனே, சிவனே,
இதோ பார் உலகை காக்கும் சிவபெருமான் வந்துள்ளேன். சுவாமி, தேவலோகத்தில் தெய்வேந்திர சபையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஐயனே. நீயே வெற்றி கண்டாய். சுவாமி. உன்னுடைய சத்தியம் வாழ்க, உன்னுடைய கீர்த்தி ஓங்குக. ஐயனே. உன் மகன் இறக்கவில்லை, சுவாமி. உன் மகனை உயிரெழுப்பி தருகிறேன். ஐயனே. காசி ராஜன் மகன் கனகவேந்தனையும் உயிரெழுப்பி தருகிறேன். சுவாமி. நீ இழந்த 56 தேசத்தை நீயே ஆட்சி புரிவாயாக. ஐயனே, எனக்கு நாடு நகரம் பட்டம் பதவி எதுவுமே எனக்கு வேண்டாம் ஐயா. 56 தேசத்து அரசர்களுக்கு யாருக்காவது ஒருவருக்கு கொடுத்து விடுங்கள், இல்லை என்றால் நினைக்கின்ற மக்களுக்கு யாருக்காவது ஒருவருக்கு கொடுத்து விடுங்கள். 56 தேசத்து நாட்டு மன்னர்களில் யாருக்கு கொடுத்தாலும் உமக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான். அப்படி என்றால் உமக்கே தந்தோம். நீ கொண்ட சத்தியம் வாழ்க, உன் புகழ் ஓங்குக. அப்படி ஆகட்டும். போடுங்க போடுங்க சொல்லுங்க மைக்கேல் சொல்லுங்க அக்கா கழுத்தனே வாங்க கழுத்தனே அந்த அண்ணன் அண்ணன் சொல்லி விடுங்க. அந்த சேலை போடுங்க போடுங்க சில பட்டாசு அதே போடுங்க பட்டாசு அண்ணே வாங்க வாங்க நீங்க வாங்க. வேஷ்டி சேலையை கொண்டாங்க. இப்படி கருத்தை போட்டு உடச்சு போட்டு போடுங்க. உடச்சு போட்டு பட்டாபிஷேகம் கொண்டாரே ஹரிச்சந்திரன், பட்டாபிஷேகம் கொண்டாரே, பட்டாபிஷேகம் கொண்டாரே ஹரிச்சந்திரன், பட்டாபிஷேகம் கொண்டாரே. எல்லாரும் துண்டு துண்டு அவருக்கு துண்டுக்குள்ள எங்கே ஹரிச்சந்திரன் நடித்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சேதுராமன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து குலாரம் செலுத்தப்படுகிறது. இங்கு உங்கள் முன்பு சந்திரமதை நடித்த மனைவி லட்சுமி பிரியா அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து குலாரம் செலுத்தப்படுகிறது. இங்கு சத்தியகிருத்தியாக நடித்த எஸ்பி கோட்டையைச் சேர்ந்த SM காளிமுத்து அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. இங்கு விஸ்வாமுத்திரன் நடித்த கட்டிக்குளம் AP காளிலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. காளிலிங்கன்னு இங்கு 6 மணி வாசத்த தம்பி ஜெயரமேஷ் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. மிருதங்கம் வாசித்த ஏனாதியைச் சேர்ந்த SO செல்வராஜ் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. இங்கே ஆளுநர் வாசித்த KR ராஜா அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கே தாளம் வாசித்த மச்சான் வெற்றிவேல் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கே சிறந்த முறையில் ஒளிவில் அமைத்த அங்கப்பு கிருஷ்ணா ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கு கிராம பொதுமக்கள் சிறப்பாக பொன்னாடி என்று கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கு சிரிப்பு நேரம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமை நான் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. அப்படியா மருதாந்தல சொந்த ஊர் மாயகுல மாதவன் யூடியூப் சேனல் உரிமையாளர்களுக்கு பொன்னாடி எடுத்து பொருளாதாரம் செலுத்தப்படுகிறது. ஆடல் தாரகை சிவகாமி அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சிறப்பாக பொன்னாடி எடுத்து புகழாரம் செலுத்தப்படுகிறது. வரலைன்னு 2 பேரும் கையில் கொடுத்து வரல கொடுத்து விட்டீங்களா? கையில் கொடுத்து அதே பிள்ளை தெரியுது. அப்படியா சரி நீங்கள் தானுங்க நான் வந்து எல்லாத்தையும் போட்டாச்சா? போட்டாச்சு யூடியூப் போட்டாச்சு வேற யாருக்கா தானே துணி கொடுத்தால் பிணிநீங்கும் என்று சொல்வார்கள். வந்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் பொன்னாடி இணைத்து புகழாரம் செலுத்திய ஊர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் நாடக சுற்றுடா ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் சிறந்த முறையில் ஒளிவில் அமைத்த கிருஷ்ணா ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் நாடக அமைப்பாளர் SP கோட்டை SM காளிமுத்து ராஜ நடிகர் அவருடைய சார்பாகவும் கலை குடும்பத்தின் சார்பாக மனம் நிறைந்த நன்றி வணக்கம் தெரிந்து கொண்டு நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும், நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும், ஊரு செழிக்க வேணும்
ஞான தங்கமே ஊரல்ல வாழ வேணும் பட்டி பெருக வேணும் பால் படமுக வேணும் கூத்து பெருக வேணும் ஞான தங்கமே ஊரல்ல வாழ வேணும் ரூபமுடைய பாதார விந்த முழகி ஸ்ரீராம ரூபமுடைய காசீப நயன தியாக ராஜாதி ராஜமுடைய ஸ்ரீராம ரூபமுடனே நித்ய சுப மங்களம் மங்களம் சுப மங்களம் டி சங்குராசாமி நாமம் வாழ்க வாழ்கவே. நிற்கிறார்